பல்கலைக்கழக வேந்தர் பதவியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இருக்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விருப்பம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமையுமா? சத்தியம் சர்வே முடிவுகள் வெளியீடு. அதிமுக மற்றும் பாஜக இடையே கூட்டணி அமையும் என 66 விழுக்காடு பேர் கருத்து. கூட்டணி ஏற்படாது என 24 விழுக்காடு மக்கள் கருத்து. அரசு பள்ளியில் மின்சாரம் தாக்கி மாணவர் உயிரிழப்பு. ஆய்வகத்தில் கணினிக்கு மாணவர் மின் இணைப்பு கொடுக்க முயன்ற போது விபரீதம். சிவகங்கை அருகே பள்ளியில் மாணவர் உயிரிழந்த சம்பவம். அலட்சியமாக செயல்பட்ட ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற கலை திருவிழா. வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பரிசுகள் வழங்கி பாராட்டு. விஜய் ரசிகர்களால் தான் நாம் தமிழர் கட்சி வாக்கு விழுக்காடு அதிகரித்து அங்கீகாரம் கிடைத்தது. 2026 நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழக்கும் எனவும் திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ் காந்தி விமர்சனம். புழல் சிறையில் இஸ்லாமிய சிறைவாசிகள் தாக்கப்பட்ட சம்பவம். சென்னை எழும்பூரில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம். வெளிமாநிலம் செல்லும் தமிழக விளையாட்டு வீரர்களுக்கு இனி கூடுதல் பாதுகாப்பு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. சென்னை விமான நிலையத்தில் குடியரசு தின பாதுகாப்பு காரணமாக 7 அடுக்கு பாதுகாப்பு. இன்று முதல் வரும் 26ஆம் தேதி நள்ளிரவு வரை அமல். பஞ்சாபில் தமிழக வீராங்கனைகள் மீதான தாக்குதல் அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழக வீராங்கனைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசுக்கு இபிஎஸ் வலியுறுத்தல். வேங்கை வயல் பிரச்சனையில் சிபிசிஐடி தாக்கல் செய்திருக்கும் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது. வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் பிசிக வலியுறுத்தல். டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். தமிழக அரசுக்கு சீமான் வலியுறுத்தல். கொல்கத்தாவில் கடுமையான பனிமூட்டத்துடன் மோசமான வானிலை. சென்னையிலிருந்து கொல்கத்தா செல்லும், கொல்கத்தாவிலிருந்து சென்னை வரும் விமானங்கள் என 11 விமானங்கள் தாமதம். உங்கள் வாக்கு விலைமதிப்பற்றது. அதை 1100 ரூபாய்க்கு விற்றுவிடாதீர்கள். டெல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் பேச்சு. கெஜ்ரிவாலை கொலை செய்ய பாஜகவும் டெல்லி காவல்துறையும் சதித்திட்டம் தீட்டுவதாக ஆம் ஆத்மி பரபரப்பு குற்றச்சாட்டு. கெஜ்ரிவாலுக்கு மீண்டும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுவதற்கான கட்டணம் உயர்வு. ஒரு நபருக்கு 9.51 லட்சம் ரூபாயிலிருந்து 12,96,000 ரூபாயாக உயர்த்தியது நேபாள அரசு. டெல்லியில் வரும் ஞாயிறன்று நடைபெறவுள்ள குடியரசு தின விழா. பஞ்சாயத்து தலைவர்கள் 600 பேருக்கு அழைப்பு. இந்தியா இங்கிலாந்து T20 போட்டி. சென்னையில் நாளை போக்குவரத்து மாற்றம். பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 2வது டெஸ்ட் போட்டி இந்திய நேரப்படி நாளை காலை 10 மணிக்கு தொடக்கம். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸில் ஜானிக் சின்னர் இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டிகள். ஜ்வெரேவ், ஜானிக் சின்னர் பல பரீட்சை.